இது தாங்க எங்கள் வீட்டு மொட்டை மாடி. ஸோ இங்கே இருக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய நெல்லிக்காய் மரம். இன்றைக்கி என்ன ஒரு பிளான்னா, வெதர் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்தது, மழை வர மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாளாக இந்த நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா கொட்டிகிட்டே இருந்துச்சு, கீழே சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. அதனால் ஒரு ஐடியா தோணுச்சு, சரி போய் நெல்லிக்காய் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்புனோம். அப்போது வந்து பார்த்தோம், இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய நெல்லிக்காவாக இருக்குதுன்னு பாருங்களேன், நீங்களே பாருங்களேன். வாவ். ஸோ அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக நெல்லிக்காய் பறிக்கலாம் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணிட்டோம். கொஞ்சம் ஊறுகாவும் போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ இதுதான் இங்கிலீஷில் வந்துட்டு ஆம்லான்னு சொல்லுவாங்கல்ல, அதே தான். இந்த நெல்லிக்காய் பறிச்சுட்டு அதை எப்படி நான் ஊறுகாய் போடுறேன் அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். See you, bye-bye. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாலி வீல் அவுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பெரிய நெல்லிக்காய் ஊறுகாய். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள், ஃபஸ்ட்டு நான் பெரிய நெல்லிக்காய் 1 கிலோ எடுத்துட்டேன். கல்லுப்பு 1/4 கிலோ, கடுகு வறுத்து வச்சுருக்கேன், வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், இது பார்த்திங்கன்னா 25 கிராம். அதுக்கப்புறமா வெந்தயம் வறுத்து பொடி பண்ணது 25 கிராம், பெருங்காயம் வறுத்து பொடி பண்ணது 30 கிராம், நல்லெண்ணெய் 1/4 லிட்டர் எடுத்திருக்கேன், மிளகாப்பொடி, இது வந்து வரமிளகாப்பொடி, இது நானே வந்து வீட்லேயே வறுத்து மிளகா வந்து ஃபைனாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பெரிய நெல்லிக்காயை நல்லா வாஷ் பண்ணி இதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த நெல்லிக்காயெலாம் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இது என்னென்னா நல்லா டவல் வச்சு ஈரம் இல்லாமல் தொடச்சிக்கணும். ஏன்னா ஊறுகாய் போடும்போது வந்து நமக்கு வந்து ஈரப்பதம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதனால் ஒரு நல்ல கிளாத் வச்சு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சிட்டு இதை நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஊறுகாய்க்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச நெல்லிக்காய் எல்லாமே வந்து வேறு ஒரு பவுலுக்கு வந்து நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை இன்னொரு பாத்திரத்தில் நான் போட்டுக்கிறேன்.
இப்போது இதில் தேவையான கல்லுப்பை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ தேவையான கல்லுப்பை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து கடுகு வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த பொடியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கடுகோட வாசனை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஊறுகாய்க்கு. அதனால் வந்து இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரிசர்வேட்டிவ். ஸோ கடுகு, அந்த வெந்தயம், இந்த பெருங்காயம், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசனையை மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா வெந்தயம் எடுத்து வச்சுருந்த வெந்தயத்தையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நான் ஆல்ரெடி வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ வெந்தயம் முடிஞ்சதுக்கப்புறம், வெந்தயம் சேர்த்துனதுக்கப்புறம் மிளகா பொடி இது கூட சேர்த்துக்கலாம். மிளகாப்பொடி இதோட சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கையில் கலக்காமல் நல்லா வந்து ஈரம் இல்லாத ஒரு கரண்டியை பார்த்து, இல்லை இந்த மாதிரி மரக்கரண்டி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை சேர்த்து இதை வந்து நல்லா வந்து கலந்துக்கோங்க. இது இப்போ நம்ம கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது கூட வந்து இப்போ நீங்கள் நல்லெண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டேன். கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நல்லெண்ணெயை இது கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா இப்படி ஒரு தடவை சேர்த்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க எண்ணெயோடு சேர்த்து. இப்போ இது நல்லா கலந்து விட்டோடனே இதை நம்ம அப்படியே வச்சிடக்கூடாது. இதை வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு கண்ணாடி பவுலில் நம்ம சேர்த்து வச்சிடணும். அதுதான் பெஸ்ட்டு. வேறு நம்ம வந்து பிளாஸ்டிக்லேயோ இல்லை வந்துட்டு அலுமினியம், சில்வர் அதுலலாம் வச்சிங்க அப்படின்னா வந்துட்டு சீக்கிரமாக கெடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை நீங்கள் கண்ணாடி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது 1 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு வந்து கெட்டு போகாது. இப்போ இந்த உப்பு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேலே நம்ம பார்க்கும்போது இப்போ ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணும் இப்போ பார்க்குறப்போ. ஆனால் நீங்கள் ஒரு 3 to 4 days ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஊறியிருக்கும். எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும், உப்பு நல்லாவே கரைஞ்சிடும். இது இப்போ நம்ம கண்ணாடி பாத்திரத்தில் வந்து சேர்த்து வச்சுக்கலாம். இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இந்த கண்ணாடி பாட்டில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா தொடச்சிட்டு க்ளீனாக ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் இந்த ஊறுகாய் மிக்ஸ் பண்ணி வச்சதை இதை சேர்த்துடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஊறுகாய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பவுல், கண்ணாடி பவுலில் நான் போட்டுட்டேன். இப்போ இது வந்து ஒரு 3 to 4 நாள், 3லேருந்து 4 நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னம்னா இது எந்த அளவுக்கு வந்து ஊறுகாய் ஊறி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த உள்ளே நம்ம சேர்த்துருக்கிற உப்பு, கல்லுப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். இதில் வந்து காற்று போகாமல் நல்லா தண்ணி படாமல் நல்லா தொடச்சி நீட்டாக நீங்கள் இதை வச்சுருங்க. ஒரு 3 நாளைக்கு நீங்கள் இதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம 4வது நாள் வந்து நம்ம இதை எடுத்து பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. ஸோ உங்களுக்கு 4 நாளைக்கு அப்புறமா இதோட எந்த அளவுக்கு ஊறி இருக்குது ஊறுகாய் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த ஊறுகாய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 4 நாள் ஆயிடுச்சு. இப்போ இந்த 4 நாளில் ஊறுகாய் வந்து நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாறு எல்லாமே கீழே இருக்குது. இப்போ மேலே வந்து எண்ணெய் பாருங்கள், அது பாட்டுக்கு தனியாக மேலே வந்து
நின்றுருக்கு. இப்போ நான் எக்ஸ்ட்ரா வந்து எண்ணெயெல்லாம் வந்து இதில் எதுவுமே நான் சேர்த்தவே இல்லை. இது நம்ம ஏற்கனவே வந்து உபயோகப்படுத்தும் போது என்ன எண்ணெய் யூஸ் பண்ணியிருந்தோமோ அது மட்டும்தான் இருக்குது. இப்போ இது மேல் நம்ம இதை சாப்பிட்றதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். சூப்பர், ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் வீட்லேயே ரொம்ப ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் வெளியவே கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு அப்பப்போ தேவைப்படும் போது சின்ன ஜாரில் மாற்றிட்டு நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.